ஹலோ எவ்ரிஒன். ஒரு 2400 சதுரடி. இதில் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கீழே 2 கார் நிற்கிற மாதிரி கார் பார்க்கிங், 2 பெரிய பெட்ரூம்ஸ், ஹால், கிச்சன், 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்டு பாத்ரூம்ஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ், கிச்சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, ஸ்டோர் ஏரியா, படி ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா டுப்ளெக்ஸ் ஆகவும், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதே செட்டப்பில் 2 பெட்ரூம்ஸ், ஆஃபீஸ் ரூம்ஸ், பால்கனிஸ், இன்பில்ட் பால்கனிஸ், தேட்டர் ரூம்ஸ், இது எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட். ஒரு 2400 சதுரடியில் இந்த ரெக்குயர்மெண்ட்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்ஜினியர் சிவா, பொறியாளன் ஆப்லேருந்து. உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் போடணும், அதுவும் 24 மணி நேரத்தில் போடணும், நிறைய ஆப்ஷன்ஸோடு போடணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த எங்கள் ஆப்போட லிங்க் இருக்குது. அது இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளானை வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 35க்கு 70. அதாவது கிளைண்ட்டுக்கு இடம் ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் அவரோட ரெக்குயர்மெண்ட் போதுங்கிறதுனால அந்த சைஸ் எடுத்திருக்கோம். தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன். ஸோ அவுட்ரு டைமென்ஷன் வழக்கமாக 35க்கு 70. அதேமாதிரி அவுட்ரு வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். ஒன்ஸ் இதை போட்டதுக்கப்புறம் கிளைண்ட்டு எதிர்பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு 2 கார் பார்க்கிங் நிற்கிற மாதிரி ஒரு போர்ட்டிக்கோவை செட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அது ரெடி பண்ணுறப்பயே நமக்கு மாஸ்டர் பெட்ரூமும் கிடச்சிரும். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே கிச்சன் சைடு செட் பண்ணிட்டோம்னா ஒரு பிளானுங்கிறது ஈஸியாக அவைலபிள் ஆயிரும். ஒரு கிச்சன் சைட்லேருந்தே வந்துடுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ அவங்க கிச்சன்லேயே ஒரு யூட்டிலிட்டி ஸ்டோர் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான செட்டப்பை ரெடி பண்ணிடலாம். கிச்சன் இங்கே ஒரு 10க்கு 16, 10க்கு 17 வர்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டோர் யூட்டிலிட்டியும் வந்துடும். பக்கத்தில் ஈசானிய மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11க்கு 16 பெட்ரூமும், அதுக்கான ட்ரெஸ்ஸிங் அட்டாச் பாத்ரூமும், ஸோ அதுக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமும், கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் செட்டப்புமே அமைஞ்சிருச்சு. இது எல்லாமே வாஸ்துப்படி எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதேமாதிரி வாஸ்துக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸின் படியே போட்டாச்சு. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட் கொஞ்சம் வாஸ்துல முன்பின் வருது. அதேமாதிரி 70 அடி வச்சுருக்கோம் நம்ம லென்த்தில். 71மே நல்ல அடி தான். ஸோ நமக்கு தேவைங்கிறனால ஒரு அடி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது லேண்ட் அவங்களுக்கு இருக்கிறனால இந்த பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துக்கும் இது செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு லேண்டு போதுமான அளவு இருக்கனால நம்ம ஒரு 1 ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல. அதை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஓவரால் எல்லா ரூமுமே வாஸ்துப்படி வந்துடுது. பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோட வித்து பார்த்தீங்கன்னா 33க்கு 16 வந்துடுது. இதில் ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கோன்னா இதில் ஸ்டேர்கேஸ் ஏரியா பாதி எடுத்துக்கும். ஸோ அதனால தான் பெரிய ஹாலாக கொடுத்துருக்கோம். இதில் இன்பில்ட்டாக இன்னர் ஸ்டேர்கேஸ் கேட்டிருக்காங்க வில்லா டைப்பில். ஸோ ஒரு ஸ்டேர்கேஸோட வித்து பார்த்தீங்கன்னா 3 அடி மினிமம் சொல்லுவாங்க. ஒரு 3.5 அடி வரைக்கும் வைக்கலாம் வீட்டுக்கு, நல்லாயிருக்கும். அது நீங்கள் என்ன செயின் படி, ஆர்சிசி, ஸ்பைரல் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்டேர்கேஸோடு வச்சு பார்த்ததுக்கப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 21, 22க்கு 16 இருக்கும். அது கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு வாஸ்துவில் வராதனால அதை சேஞ்ச் பண்ணுறோம். ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு. அது ஒரு லிவிங் ஏரியாவாக ஆக்ட் ஆகிக்கும். அதாவது ஹாலுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, கொஞ்சம் ப்ரைவேட்டாக உட்காந்து பேசணும், தனியாக உட்காந்து ஒரு கொஞ்சம் இன்பில்ட்டாக இருக்கணும், உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கலாம். ஸோ இங்கே நம்ம கிளைண்ட்டு கேட்ட மாதிரி எல்லா ரூம்ஸுமே செட் ஆகிடுச்சு. படி 17 படி இருந்தால் 19 படி, 17லேருந்து 19 படி இருந்தால் போதும் ரைசரு. ஸோ அதுலேயே நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட முடியும். தேவையான இல்லாத படியை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலோட டைமென்ஷன் 33க்கு 16 இருக்குது. ஸோ அதேமாதிரி மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. ஸோ அதேமாதிரி ஒவ்வொருனோட சைஸும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அட்டாச் பாத்ரூம் 8க்கு 5.5, வெராண்டா 16.15க்கு 8, லிவிங் ஏரியா 15க்கு 10, 16க்கு 10, பூஜா 10க்கு 5, பெட்ரூம் 2 11.15க்கு 16, அதோட ட்ரெஸ்ஸிங் 7.5க்கு 4.5, அட்டாச் பாத்ரூம் ஒரு 8க்கு 4.5, கிச்சன் 11க்கு 16, டைனிங் 11.15க்கு 10. ஸோ யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 8க்கு 5, ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா 7.5க்கு 5. ஸோ அது ஒவ்வொன்றோட டைமென்ஷன்ஸ் பார்த்தாச்சு. மறுபடியும் டபுள் செக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த டெக்ஸ்ட்டை அந்தந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடறோம். டைமென்ஷன்ஸ் நாங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் எப்பயுமே செக் பண்ணிடுவோம். காரணம் என்னென்னா ஒரு இன்ச் மாறினாலும் நமக்கு எங்கேயோ மாறிடும் சைட்டில். ஸோ அதனால் ரொம்ப பக்காவாக டைமென்ஷன் மட்டும் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு அந்தந்த டெக்ஸ்ட்டை அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஒன்ஸ் அதை வச்சதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஆஃபீஸ் ரூம், தியேட்டர் செட்டப், ஒரு லிவிங் ஏரியா, மெயினாக பால்கனிஸ் கேட்டிருக்காங்க ரோடு வியூக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணிக்கலாம். வாயு மூலையில் அதுக்கேற்ற மாதிரி பாத்ரூம்ஸ் போடலாம். பட் இவங்க பால்கனிஸ் கேட்டனால வாயு மூலையில் பால்கனிஸ் ஒதுக்கியிருக்கோம். கொஞ்சம் ஓப்பன் டெரஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் டெரஸ்க்கு ஸ்பேஸ் ஒதுக்கியாச்சு. நம்ம படி ஏரியாவில் இருக்க பேசேஜ் ஏரியாவை மார்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஹை சீலிங் ஏரியாவையும் மார்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் பால்கனி பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு தேட்டர் ரூமுங்கிறது கீழே இருக்க கிச்சனை அப்படியே தேட்டர் ரூமாக மாற்றிக்கலாம். இந்த ஓப்பன் டெரஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கிறதுக்கான காரணம், இவங்க ஃப்யூச்சரில் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கட்டுங்கிறனால சென்டராக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தேட்டர் ரூமு, பால்கனி ஒதுக்கியாச்சு, ஓப்பன் டெரஸ் ஒதுக்கியாச்சு. இப்போ வழக்கம் போல் எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் போட்டாச்சு. அந்த டைமென்ஷன்ஸ் என்னங்கிறத டெக்ஸ்ட்டில் நம்ம மாற்றிட்டு அங்கங்கே வச்சாலே போதும். தேட்டர் ரூம் 16:30க்கு 16 வருது. லிவிங் ஏரியா 21:30க்கு 10. பால்கனி 11:15க்கு 10. ஓப்பன் டெரஸ் அது இருக்க ஏரியா அப்படியே இருக்கும். ஆஃபீஸ் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 16:15க்கு 16. கீழே இருக்க அதே மாஸ்டர் பெட்ரூம் மேலே வந்துடும். பால்கனி பார்த்தீங்கன்னா ஒன்று 8க்கு 5, இன்னொன்று 10:15க்கு 8. பேசேஜஸ், ஸோ அது நடந்து போகிற பேசேஜ், ஒரு சைடு 4 அடியும் இன்னொரு சைடு 5 அடியும். ஸோ அந்தந்த டெக்ஸ்ட்டை அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட ஃபுல் ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபைடு பண்ணியிருக்கு. ஓப்பன் டெரஸாக அவங்க ஃப்யூச்சரில் ஸ்விம்மிங் பூலாக மாற்றுற ஐடியாஸ் இருக்கனால நாங்கள் அதை ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி சென்டராக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கேட் ப்ரொவிஷன்ஸ், மெயின் டோர் எங்கே வரும், அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க் பண்ணி கொடுத்தால் பிளான் முடிஞ்சது. நாங்கள் இந்த மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும், அதுவும் வித்தின் 24 ஹவர்ஸில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்குது. நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் பண்ணித்தரோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் பிளான் தான். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான்ஸ் தான் கிளைண்ட்டுக்கு தருவோம். இந்த கிளைண்ட்டும் ஆன்லைனில் பார்த்து வந்த கிளைண்ட்டு தான். ஸோ ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆக்சுவல் ஃப்ளோர் பிளான், காலம் ட்ராயிங் ரெண்டுமே தந்துடுவோம். இது மாதிரி பிளான்ஸ் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த பிளானோட ஓவரால் இமேஜ் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சீயிங் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.